அதுக்கும் தாண்டி தேர்ட் ட்ரைமஸ்டர் போயிட்டீங்கன்னா மோஸ்ட் காமனாக நமக்கு என்ன ஆகும்னா அகெயின் அந்த குழந்தைய சுற்றி இருக்கிற தண்ணி கம்மியாக இருக்கிறது ப்ரொலாங் ஆகும். ஐயூஜிஆர் குழந்தையோட growth கம்மியாகும். ப்ரீடேர்ம் லேபர் கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது தேர்ட் ட்ரைமஸ்டரில். அதாவது மதருக்கு அன்கண்ட்ரோல்டாக பிபி இருக்குது அப்படின்றப்போ குழந்தைக்கும் உணவு போல் க்ரோத்தும் சரியாக இல்லை, தண்ணியும் சரியாக வரல அப்படின்றப்போ குழந்தையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான என்விரான்மெண்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக டாக்டர்ஸே வந்துட்டு சிசேரியன் பண்ணி குழந்தைய வெளியில் எடுத்துட சொல்லிடுவாங்க. ஏன்னா அம்மாவுக்கும் பிபி அதிகமாக அம்மாவுக்கு ஃபிட்ஸ் வரதுக்கான ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. அம்மாவை காப்பாற்றணுன்னா நம்ம டெலிவரி பண்ணி, ஏன்னா எதனால் இந்த பிபி வருதுன்னா பிளசண்டா, அதாவது நஞ்சு கொடி, அதுதான் அங்கே இருக்கிற மேஜர் கல்ப்ரிட். அது குழந்தைக்கு எப்படி உணவு கொடுக்குதோ அதே மாதிரி அம்மாவுக்கு பிபி அன்கண்ட்ரோல்டாக வச்சுக்கிற கொஞ்சம் ஹார்மோன்ஸ் எல்லாம் அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த நஞ்சு கொடி வெளியில் வந்தால் தான் அம்மாவோட பிபி கண்ட்ரோல் ஆகும். நஞ்சு கொடி எப்போ வெளியில் வரும்? டெலிவரி ஆனால் தான் அது வெளியில் வரும். ஸோ அதனால் தேர்ட் ட்ரைமஸ்டரில் நம்மளாவே கொஞ்சம் ப்ரீடேர்ம் லேபர் டெலிவரி பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது டு சேவ் மதர். அதுக்கப்புறமும் கூட 24 to 48 hours ஆஃப்டர் டெலிவரி கூட இட்ஸ் அ வெரி ரிஸ்க் பீரியட். மதரை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஃபிட்ஸ் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.